ருணரோகாதிபதி ஸ்தானத்துல அந்த பார்வை விழறதுங்கிறதுனால கால் வலி, மூட்டு வலி, ஸ்கின் ப்ராப்ளம், அதே மாதிரி மனக்குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். பிஸ்னஸ் பார்ட்னர் கூட பார்ட்னர் தான். அதனால பிஸ்னஸ் வந்து நீங்க பார்ட்னர்ஷிப்ல பண்றீங்கன்னா உங்க பார்ட்னர்கிட்ட போய் கணக்கு கேட்கறது, அவரை போய் மிரட்டுறது, அதெல்லாம் வேணாம். சோர்ஸ் இல்லாமல் நான் பண்ணணும் இருக்கிறது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு வருஷம் போகட்டும், இல்லை அட்லீஸ்ட் இந்த 135 நாள் போகட்டும். சனீஸ்வரர் சிம்மத்துக்கு வருவார். அந்த காலத்தில் வேணா புதிய தொழில் ஆரம்பிச்சு புதுசாக நீங்கள் ஜம்ப் பண்ணி. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் என்னெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்கார்? குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. வெளிவட்டாரத்தில் பிரச்சனைகள் இருந்தால் நம்ம தாங்கிக்கலாம். குடும்பத்திலேயே பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்னால் மனைவி இடத்துல என்ன சாம்பார் வச்சுக்கிற, என்ன குழம்போ என்ன போ அப்படின்னு சலிச்சுக்காதீங்க. எதை போட்டாலும் சாப்பிட்ருங்க. எப்படிங்க அது? நல்லா தான் இருந்தது, அருமையாக இருந்தது, இது நேற்று சாப்பிட்ட மாதிரியே இருந்ததுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா அது தேவையில்லாமல் மனக்குழப்பத்தையும் வீட்டில் வந்து பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அதே நேரத்தில் ருணரோகாதிபதி ஸ்தானத்தில் அந்த பார்வை விழறதுங்கிறதுனால கால் வலி, மூட்டு வலி, ஸ்கின் ப்ராப்ளம், அதே மாதிரி மனக்குழப்பங்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். அது பாருங்க. ஓகே. ஸ்ட்ரெஸ் மட்டும் அவாய்ட் பண்றது நல்லதா இருக்கும். கண்டிப்பா. நீங்க பார்ட்னர்னு சொன்ன உடனே லைஃப் பார்ட்னர் மட்டுமே கிடையாது, பிசினஸ் பார்ட்னர் கூட பார்ட்னர் தான். ஓகே. அதனால பிசினஸ் வந்து நீங்க பார்ட்னர்ஷிப்ல பண்றீங்கன்னா உங்க பார்ட்னர்கிட்ட போய் கணக்கு கேட்கறது, அவரை போய் மிரட்டுறது, அதெல்லாம் வேணாம். நம்ம வேலை என்னவோ அது வந்து. இப்ப தொழில் பண்றோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணலாமா? கண்டிப்பா உங்களுக்கு பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இல்லையே, சோர்ஸ் இல்லையே. சோர்ஸ் இல்லாம நான் பண்ணணும் இருக்கிறது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு வருஷம் போகட்டும், இல்லை அட்லீஸ்ட் இந்த 135 நாள் போகட்டும். சனீஸ்வரர் சிம்மத்துக்கு வருவார். அந்த காலத்துல வேணா புதிய தொழில் ஆரம்பிச்சு புதுசா நீங்க ஜம்ப் பண்ணி. ஓகே, சூப்பர் சார். இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையில மாற்றம் நடக்கும். தாராளமா இடமாற்றம் பண்ணலாம். இட் இஸ் ஃபார் குட். அந்த சூழ்நிலை மாறுது இல்லைங்களா, அது நல்லதுக்கு தான். ஓகே, சூப்பர் சார். வீடு, வாசல் இது மாதிரி வாங்குறதுக்கான அமைப்புகள். அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம்ல ஓப்பனிங்ல சொல்லியிருக்கேன், கெடுத்து கொடுப்பான். இதனால உங்களுக்கு நிறைய கடன் வரப்போகுது, எடுக்க போறான். பழைய கடன் தீரும், புதிய கடன் வரும். புதிய கடன் வந்தா கூட சொத்து சேரும். ஒரு நல்ல சொத்து சேர்ந்திருக்கே, பரவாயில்ல. ஒரு கடன் ஏற்பட்டாலும் இந்த வீடு வாங்கிட்டப்பா, இந்த கடை வாங்கிட்டப்பா, இந்த லேண்ட் வாங்கிட்டப்பான்னு ஒரு பெருமையா இருக்கும் இல்லைங்களா. உங்க பூர்வீகத்துல வந்து நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அங்க வந்து வீடு கட்டினேன், வருஷத்துக்கு ஒரு முறை நான் குடும்பத்தோட போயிட்டு வரேன் சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நல்லா சூப்பர். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்றீங்க. எந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருங்க. கண்டிப்பா கன்னிராசி என்பவர்கள் ஏதாவது பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காம. வேற ஒண்ணுமே இல்லை. குடும்பத்துல முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணாதீங்க. படிச்சியா இல்லையா, என்ன மார்க்கு, எவ்வளோ, என்ன நீ 90 மார்க் எடுத்திருக்க, நான்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்கள் மார்க்கை காமிச்சிடாதீங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு. அதனால மனைவி கிட்ட போயிட்டு சாம்பார் சரியில்லை, சட்னி சரியில்லை, அதனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பேச்சு வேண்டாம். ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. என்ன இருக்கு வாழ்க்கையில, விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா மனசாந்தி போயிடும், நிம்மதி போயிடும். அந்த நிம்மதி போறதுனால அந்த சர்க்கிள், நான் திருப்பியும் சொன்னா நல்லா இருக்காது, ஹெல்த் இஷ்யூ. நிம்மதி இருந்தாதான் வந்து அடுத்த கட்டத்துல எதையுமே யோசிக்க முடியும் கண்டிப்பா ஒரு மனுஷனால. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சார். சோ கன்னிராசி என்பவர்கள் சனி வக்ரம் ஆகிற டைம்ல எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கு? புத பகவான அகோர மூர்த்தியான திருவெண்காடுக்கு போய் சுவாமியை வழிபட்டு வந்தா முதல்ல யூரின் ப்ராப்ளம், யூரின் சம்பந்தமான பிரச்சனைகள், தண்ணி நிறைய குடிக்கணும். அதே நேரத்துல உடல் சூடு இருக்கிறவங்க டாக்டரை பார்த்து அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க, கீரை நிறைய சாப்பிடுங்க, கைவைத்தியம் பண்ணுறதை விட்டுருங்க. சின்ன சின்ன எரிச்சல், இன்ஃபெக்ஷன்ஸு, அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி டாக்டரை போய் பாருங்க. உங்கள் கைவைத்தியம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது இன்னும் மல்டிபிள் ப்ராப்ளத்தை உருவாக்கிடும். ஒரே ஒரு டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். அதுக்கு போய் தேவையில்லை குழப்பாதீங்க. கன்னிராசிக்கு மட்டும் இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கல, ஓவராலா எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. ஏன்னா தண்ணி குடிக்கணும், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹீட் வந்து இந்த வருஷம் ஓவரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு கிடைக்கிறாரு சனி பகவான், யோசிக்காதீங்க, கண்டிப்பா கொடுப்பாரு பின்னாளில் அப்படின்னு சார் ரொம்ப அற்புதமா இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அருமை சார். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு
சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? ஓகே. நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். ஓகே. அவர் வர்றது கூட கிடையாது. அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 வந்து சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். ஓகே. இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஓகே. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம், சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. ஓகே. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். ஓகே. இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். இப்போ உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே, இப்போ நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வக்கரம். ஓகே. இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்கே கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டெல்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.